ஹலோ எவ்ரிவன். இது ஒரு சூப்பரான ஈவினிங் டைமில் எடுத்த வீடியோ. கரெக்டாக சன்செட் ஆகும் இல்லையா? அப்போ எடுத்தது. சன்செட் ஆகுறதுக்கும், காற்றுல தென்னை மரம் ஆடுறதுக்கும் அந்த வீடியோ எடுக்கிறப்போ ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஜாதி முல்லைப்பூ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி வச்சதுக்கப்புறமா பூக்குது. நான் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் அதை சரியாக கேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு திட்டு அதாக தான் இருக்கும். பூ வைக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. அதை எப்படி வளர்க்கணும், எப்படி கேர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் அம்மா திட்டுவாங்க. ஓணம் ஹாலிடேக்கு வர்றப்போ என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, கரெக்டாக வந்து 10 நாள் தான் இருப்போம். அம்மாவுக்கு எனக்கும் ஆர்கியூமெண்ட் ஆகி சண்டை ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ள நான் கேரளா கிளம்பிருவேன். ஆனா மே மாசத்துல அப்படி கிடையாது. வந்து 2 மாசம் இருக்கிற மாரி இருக்கும். 10 நாளையில சண்டை ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாமியார் மருமகள் சண்டை, அண்ணன் தங்கச்சி சண்டை இதெல்லாம் சண்டை கிடையாது. அம்மா பொண்ணுக்கு வரும் பாருங்க சண்டை, அதுதான் மெயினு. ஒரு நாளைக்கு ஒரு டைம்னாச்சும் கோவிச்சுக்குவாங்க. நானும் கோவிச்சுக்குவேன். அப்போ வர்றதுக்கு கம்முனு நான் எங்க வீட்லயே இருந்துக்குவேன் அப்படின்ட்டு தான் தோணும். அந்த அளவுக்கு சண்டை வரும். மேக்ஸிமம் எல்லாத்து வீட்ல அப்படிதான். யார பார்த்தாலும் அப்படிதான். ஐயோ! எனக்கும் எங்க அம்மாவுக்கும் செட் ஆகாது. சண்டை வந்துரும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். இங்கேயும் அப்படிதான். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் செட்டே ஆகாது. ஒரு நாளைக்கு ஒரு டைம்னாச்சும் ஆர்கியூமெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கம்முனு கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். யார் வீட்லலாம் இந்த மாரி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என்னதான் கடையில வாங்கி பூ வச்சாலும், நம்ம செடியில பறிச்சு, நம்ம கையில கட்டி வைக்கிறப்போ, அதோட சாட்டிஸ்ஃபிகேஷனே ரொம்ப தனியா தான் இருக்கும். அந்த ஃபீல் தான் அந்த 2, 3 நாளா சீசன் முடியிற வரைக்கும் நல்லா பூக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வேற வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.